வணக்கம். ஆங்குலரில் HTTP மாடியூல்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு இன்றைக்கி பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சர்வீஸ் ரவுட்டர் கார்டு பார்த்தோம். போன வீடியோவில் காம்பனன்ட்ஸ் டெம்ப்ளேட்ஸ்லாம் பார்த்தோம். 100% ஒரு ஆங்குலர் அப்ளிகேஷன் எழுதுறீங்கன்னா HTTP மாடியூல் யூஸ் பண்ணாமல் நம்ம எழுத முடியாது. ஏன்னா நம்ம அப்ளிகேஷனுடைய மெயின் ரெக்குயர்மெண்ட் என்ன? ஒரு டேட்டாவை ஃபெச் பண்ணிட்டு வரணும். ஒரு டேட்டாவை ஃபெச் பண்ணி கொண்டு வந்து நம்ம ஸ்க்ரீனில் காட்டணும். நீங்கள் இ-காமர்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ப்ராடக்ட்ஸ் காமிப்பீங்க, பில்லிங் இன்ஃபர்மேஷன் காமிப்பீங்க, என்ன ஆர்டர்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு காமிங்க. ஸோ உங்களுடைய அப்ளிகேஷன் தகுந்த மாதிரி கண்டிப்பாக டேட்டா வந்து ஒரு ஏபிஐ கால் வழியாக டேட்டா பேஸ்லேருந்து ஃபெச் பண்ணிட்டு தான் வரும். அந்த ஏபிஐ கால் பண்ணுறதுக்கு தான் இந்த HTTP மாடல் யூஸ் ஆக போகுது. இது யூஸ் பண்ணுறது எப்படி அப்படின்னு பார்ப்போம். ரொம்ப சிம்பிள். புது வெர்ஷன்ஸ்லாம் ரொம்ப ஈஸியாகவே ஆக்கிட்டாங்க. HTTP கிளைண்ட் அப்படிங்கிறது தான் நம்ம யூஸ் பண்ண போகிறது. இந்த HTTP கிளைண்ட் அப்படிங்கிறது HTTP கிளைண்ட் மாடியூல் அப்படிங்கிறதுல இருக்குது. இதை ஃபஸ்ட்டு எடுத்து கொண்டு போய் நம்ம அப்ளிகேஷனுடைய main.tsல இம்போர்ட் ப்ரொவைடர்ஸ் ஃப்ரம் அப்படிங்கிற செக்ஷனில் கொடுத்துட்டோன்னா நம்ம அப்ளிகேஷன் வந்து HTTP மாடியூலை லோட் பண்ண ஆரம்பிச்சிடும். யூஸ் பண்ணுறதுக்கு ரெடி பண்ண ஆரம்பிச்சிடும். ரெடி ஆகுதான்னு வெரிஃபை பண்ணிவிடுவோம். சரி, கம்பைலேஷன் எரர் இல்லை அப்படின்னா முதல் ஸ்டெப் முடிஞ்சிடுச்சு. இதுக்கு அடுத்தது நம்மளுடைய HTTP கிளைண்ட் அப்படிங்கிற கிளாஸை நம்ம யூஸ் பண்ணணும். HTTP கிளைண்ட். இந்த HTTP கிளைண்ட் எங்கே இருக்குது? அட் ஆங்குலர் காமன் HTTPயில் இருக்குது. நான் இப்போ காமன் சர்வீஸ் போகிறேன். காமன் சர்வீஸ் போய் இங்கே வந்து நம்ம HTTP கிளைண்ட்டை இம்போர்ட் பண்ணிக்கலாம். இம்போர்ட் HTTP கிளைண்ட் ஃப்ரம் இங்கேருந்து அட் ஆங்குலர் காமன் HTTP angular/common/HTTP இந்த இடத்துலேருந்து இம்போர்ட் பண்ணிக்கிறோம். இம்போர்ட் பண்ணி இதை வந்து கன்ஸ்ட்ரக்டரில் இன்ஜெக்ட் பண்ணிவிடுவோம். ப்ரைவேட் HTTP கிளைண்ட் ஆப்ஜெக்ட் பேர் வந்து ஸ்மாலில் ஆரம்பிக்கணும். இதுதான் வந்து யூஸ்வலான நேமிங் கன்வென்ஷன் ஃபாலோ பண்ணுறது. இப்போது எரர் இல்லாமல் ஸ்டார்ட் ஆகுதான்னு பார்க்கலாம். ரைட், ஸ்டார்ட் ஆகிடுச்சு. கம்பைலேஷன் நடக்குது. இப்போ அடுத்த ஸ்டெப்பு இந்த HTTP கிளைண்ட்டை யூஸ் பண்ணி நம்ம ஒரு API கால் பண்ணணும். இங்கே வந்து ஒரு மெத்தட் எழுதிப்போம். fetch products அப்படின்னு ஒரு மெத்தட். this.http client அது வந்து ஒரு get மெத்தட். இங்கே வந்து API URL நம்ம கால் பண்ண வேண்டிய URL. இந்த API URL என்ன அப்படின்னா API URL ஈக்குவல் டு நம்ம ஏற்கனவே என்விரான்மெண்ட்டோட வீடியோவில் பார்த்தோம். environment.api URL அங்கே ஒன்று க்ரியேட் பண்ணி வச்சுருந்தோம். என்விரான்மெண்ட் வீடியோ போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது வந்து இன்னும் கிளியராக புரியும். என்விரான்மெண்ட் டெவலப்மெண்ட்குள்ளே API URL இருக்குது. நான் வந்து ஒரு URL கொடுக்குறேன். இந்த URL என்னங்கிறத நான் திரும்பி வரேன். அந்த URL இங்கே கொடுத்தாச்சு. ஸோ அந்த URL இங்கே கெட்லையும் கொடுத்தாச்சு. இப்போ கம்பைலேஷனில் எரர் இருக்கா? இருக்குது. API URL அப்படின்னா என்னன்னு தெரியலங்குது. ஏன்னா இங்கே நம்ம திஸ் கொடுக்கணும். இந்த ஆப்ஜெக்ட்லேருந்து எடுத்துக்கணும். ரைட். இப்போ இந்த ஃபெச் ப்ராடக்டை நம்ம ஒரு காம்பனண்ட்லேருந்து கால் பண்ணுவோம். இந்த பேஜ் 2 காம்பனண்ட் இருக்கா? இங்கே பேஜ் 2. இந்த பேஜ் 2ஓட NG ஆன் யூனிட்டில் this.common_service.fetch products கால் பண்ணுவோம். இந்த காமன் சர்வீஸுங்கிறது கன்ஸ்ட்ரக்டரில் இன்ஜெக்ட் ஆகியிருக்கணும். ஏற்கனவே நம்ம ப்ரீவியஸ் வீடியோலேயே அது பண்ணிட்டோம். அதனால் இப்போ வந்து கால் ஆகணும். எரர் இருக்கா? எதுவும் எரர் இல்லை. இப்போ இந்த கால் கரெக்டாக இது வரைக்கும் வருதான்னு பார்த்துருவோம். யூனிட்டில் ஃபெச் ப்ராடக்ட்ஸ் கால் ஆகி ஃபெச் ப்ராடக்ட்ஸ்லேருந்து காமன் சர்வீஸ்க்குள்ளே இங்கே வரைக்கும் வரணும். console.log entered into fetch products. enter into fetch products வந்துடுச்சு. சரி, இது வரைக்கும் நம்மளுடைய ஃப்ளோ வந்து இப்போ முடிஞ்சிடுச்சு. இப்போ என்ன பண்ணியிருக்கோம்? main.tsல HTTP கிளைண்ட் மாடியூல் இம்போர்ட் பண்ணியாச்சு. காமன் சர்வீஸில் அந்த கிளைண்ட் மாடியூல்லேருந்து ஒரு கிளாஸ் நம்ம HTTP கிளைண்ட் கிளாஸை இம்போர்ட் பண்ணி அதை கன்ஸ்ட்ரக்டரில் இன்ஜெக்ட் பண்ணிட்டோம். ஒரு மெத்தட் எழுதி அந்த கிளைண்ட் கிளாஸ் வச்சு அதோடைய மெத்தட் கெட் அப்படிங்கிறத கால் பண்ணுறோம். இங்கே வந்து நம்ம இப்போ டாக்குமெண்டேஷன் போனால் இந்த HTTP கிளைண்ட் கிளாஸில் இவ்வளோ மெத்தட்ஸ் இருக்குது. கெட், ஹெட், JSONP, ஆப்ஷன், பேட்ச், போஸ்ட், புட். உங்களுடைய ரெக்குவயர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் என்ன வேணுமோ அதை யூஸ் பண்ணிக்கலாம்.
இது வரைக்கும் கிளியராக இருக்குது அப்படின்னா அடுத்தது நமக்கு இந்த ஏபிஐயோட எண்ட் பாயிண்ட். நம்ம ஒரு பேக்எண்ட் டெவலப் பண்ணணும். பேக்எண்ட் வந்து ஒன்று நோட்டில் பண்ணலாம், இல்லைனா C# பண்ணியிருக்கலாம், PHPயில் பண்ணலாம், ஜாவாவில் பண்ணலாம், கோலாங்கில் பண்ணலாம், வேறு மீதி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜையும் ஒரு பேக்எண்ட் பண்ணலாம். இப்போதைக்கு நம்ம பேக்எண்ட் எதுவும் பண்ணாததுனால, நம்மக்கிட்ட ரெடி இல்லாததுனால ஸ்ப்ரிங்லையும் பண்ணலாம். சொல்ல மறந்துட்டேன் இல்லையா? நம்ம இந்த ஃபேக் ஸ்டோர் ஏபிஐன்னு ஒரு வெப்சைட் இருக்குது. இவங்க வந்து எல்லா பேக்எண்டுமே நம்ம கொடுப்பாங்க. இந்த யூஆர்எல் கொண்டு வந்து தான் நான் வந்து என்விரான்மெண்ட் டெவலப்மெண்ட்டில் கொடுத்துருக்கேன். fakestoreapi.com அப்படின்னு கொடுத்துட்றேன். இதுலேருந்து நம்ம இந்த ஃபெச் ப்ராடக்ட்ஸை தான் இப்போ கால் பண்ண போகிறோம். இந்த ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிறத நம்ம இங்கே கால் பண்ண போகிறோம். அப்போ இந்த மெயின் இந்த பேஜ் 2 காம்பனண்ட்டில் ஏபிஐ பேஜ் 2 காம்பனண்ட் இருந்தால் நம்ம ஃபெச் ப்ராடக்ட் கால் பண்ணுறோம். இந்த காமன் சர்வீஸில் ஃபெச் ப்ராடக்ட்டுக்குள்ள இது வந்து இதை பேஸ் யூஆர்எல்னு வச்சுப்போம். ஏன்னா இதுதான் நம்மளுடைய ஏபிஐயோட ரூட் யூஆர்எல், இது மாறாது. ஸோ இங்கே வந்து லெட் ஏபிஐ யூஆர்எல் ஈக்குவல் டு பேஸ் யூஆர்எல் ப்ளஸ் /ப்ராடக்ட்ஸ் இப்படி கொடுத்து நம்ம வந்து ஏபிஐ யூஆர்எல் அப்படின்னு கொடுப்போம். கம்பைலேஷன் எரர் இருக்கு. this.api யூஆர்எல் என்னன்னு தெரியல, ஏன்னா இது லோக்கல் வேரியபிள்னால நம்ம திஸ் கொடுக்கக்கூடாது, அப்படியே ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இங்கே வந்து இங்கே திஸ் கொடுக்கணும், ஏன்னா இது வெளியில் இருக்குது. ஸோ இது லோக்கல் வேரியபிள்னால உள்ளுக்குள்ளே திஸ் எல்லாமே ஆக்சஸ் ஆகலாம். இது ஃபங்க்ஷனுக்குள்ளேருந்து வெளியில் இருக்க வேரியபிள் ஆக்சஸ் பண்ணும்போது திஸ் ஆப்ஜெக்ட் சொல்லி நம்ம ஆக்சஸ் பண்ணுறோம். இப்போ வந்து பண்ணியாச்சு. இப்போ என்டர்ட் இன்டு ஃபெச் ப்ராடக்ட் கால் ஆயிடுச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா எதுவுமே நமக்கு ரிசல்ட் வரல. நம்ம கால் பண்ணுறோம். என்ன விஷயம்னா ஏபிஐக்கு போகணும். கெட் மெத்தட் என்ன பண்ணோம், அப்சர்வபிள் தான் வரும். இந்த அப்சர்வபிள் அப்படிங்கிறது என்னென்னு செப்பரேட்டாக இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். இந்த அப்சர்வபிள் அப்படிங்கிறதுலேருந்து நம்ம ரிசல்ட்டை எடுக்கணும். எடுக்கிறதுக்கு சிம்பிளானது .subscribe பண்ணிப்போம். அந்த அப்சர்வபிளை சப்ஸ்கிரைப் பண்ணி ரிசல்ட் வந்தது அப்படின்னா என்ன பண்ணணும், எரர் வந்தது அப்படின்னா என்ன பண்ணணும், இங்கே console.logல எரர் கொடுப்போம். எரர் வந்திருக்கான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணிடலாம். எரர் பிளாக் உள்ள ஏதாவது வந்திருக்கா? சரி, எரர் வரல அப்படின்னா சக்ஸஸ்ஃபுல்லி ரிசல்ட் வந்து வருது. அந்த ரிசல்ட்டை கன்சோல் பண்ணுவோம். console.log ரிசல்ட் கொடுத்தா பியூட்டிஃபுல்லாக நமக்கு ரிசல்ட் வந்துருச்சு. ஏபிஐலேருந்து எவ்வளோ டேட்டா வந்திருக்கு, 20 டேட்டா வந்திருக்கு. இப்போ இந்த 20 டேட்டாவை இந்த ரிசல்ட் இருக்கு இல்லையா, இந்த ரிசல்ட்டை நம்ம இங்கேருந்து ரிட்டர்ன் கொடுப்போம். ஏதாவது எரர் வந்திருக்கான்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். எதுவும் எரர் வரல. இங்கே ரிட்டர்ன் வந்து எனி. இப்போ இங்கே ரிட்டர்ன் வருது அப்படின்னா இந்த பேஜ் 2ல் நம்ம இதை வந்து ப்ராடக்ட் டீடைல்ஸ் அப்படிங்கிறதுல நம்ம இதை அசைன் பண்ணிப்போம். இங்கே லெட் கொடுத்துப்போம். எரர் வந்திருக்கா? வரல. இங்கே ஒரு தடவை console.logல பிரிண்ட் பண்ணிடுவோம் ப்ராடக்ட் டீடைல்ஸ். இங்கே 2 இடத்துல பிரிண்ட் ஆகுதான்னு பார்த்துக்கலாம். இங்கே வந்து அன்டிஃபைன்டாக ஆயிடுச்சு. ஏன்னா அங்கேருந்து ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடியே வந்து இந்த நெக்ஸ்ட் லைன் பிரிண்ட் ஆகிடும். இதை கால் பண்ணின உடனேயே வந்து நமக்கு நெக்ஸ்ட் லைனை கால் பண்ணிடும். இதை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் கண்டினியூ பண்ணலாம். ஏன்னா இதை சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம அசிங் கான்செப்ட் தேவைப்படும். ப்ராமிஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை யூஸ் பண்ணி இந்த டேட்டா வர வரைக்கும் வெயிட் பண்ணி அதுக்கப்புறமா இங்கே ரிசல்ட்டை கெட் பண்ணி இதை வந்து நம்ம பேஜில் கொண்டு போய் இந்த இடத்துல நம்ம பிரிண்ட் பண்ணலாம் வந்திருக்கிற ப்ராடக்ட் எல்லாத்தையும். இதை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட்டில் கொடுங்க, எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் டேக் கேர், வணக்கம், பை பாய்.